வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான முளைக்கீரை கூட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த முளைக்கீரை இப்போ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டா போதும். இந்த தண்டு பகுதி ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால நம்ம அதையும் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த கீரையில் கீழே இருக்க அந்த அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையை நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க. கீரையை கட் பண்ணும்போது எப்போதுமே ஃபஸ்ட்டே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க. அந்த தண்டு பகுதியும் நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க. கீரை இப்போ கட் பண்ணி ரெடியாக இருக்குது. கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பருப்பை கீரையில் சேர்த்துக்கலாம். கீரையை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பருப்பும் கீரையும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியில் இந்த கீரையும் பருப்பும் நல்லா வெந்து தண்ணி ஃபுல்லாக வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. கீரையும் பருப்பும் ஓரளவுக்கு வெந்திருக்கு, தண்ணியும் கொஞ்சம் வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது தேங்காய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், இவ்வளோத்தையும் சேர்த்து அரைச்சி அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய், கீரை, பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாம் வற்றி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்தியான முளைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த பருப்பு, தேங்காய் எல்லாமே இந்த கீரையோட டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கிரும். ஸோ பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கூட்டு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.